என்னைக்கு கன்னிராசியில் நம்ம பிறக்கிறோமோ வாழ்க்கையில் நம்ம புத்திசாலின்னு அர்த்தம். ஒரு வியாபார நுணுக்கம் வேணும்னா மிதுன ராசிகிட்ட போய் கேட்டிங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் தெரியுது பாருங்க. அதுக்கும் புதன் தான் அதிபதி. கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே அங்கே ஒரு சிக்கல். என்ன காரணம்னா 4 காரணர் ராசி இருக்கு பாருங்க. அது மிதுனமாக இருக்கட்டும், 7ஆம் இடம் பாதகஸ்தானம். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாரு பாருங்க வக்கரச்சனி, அங்கே வச்சாரு புள்ளிய. அதை தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவான் போய் 7ஆம் இடத்துல உட்காரும் போதே ஒரு கருத்து மாறுபாடு தான். இப்போ எனக்கு பிஸ்னஸ் வேண்டாமா, நான் ஒதுங்கி போயிடுறேன்பா என்று சொல்லக்கூடிய காலகட்டம் இது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால அப்படி நடக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் கொண்டு போய் நிப்பாட்டணும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிலருக்கு வண்டி வாகனங்களில் போறீங்களா, தயவு செய்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள். கன்னிராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி கெத்து தாங்க. என்னைக்கு கன்னிராசியில் நம்ம பிறக்கிறோமோ வாழ்க்கையில் நம்ம புத்திசாலின்னு அர்த்தம். ஏன்னா கன்னிக்கு அதிபதி பாருங்க, புதன் பகவான் இருக்கார் பாருங்களேன், ரொம்ப அறிவுத்திறமை. ஒரு வியாபார நுணுக்கம் வேணும்னா மிதுன ராசிகிட்ட போய் கேட்டிங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் தெரியுது பாருங்க. அதுக்கும் புதன் தான் அதிபதி. கன்னிராசிக்கும் புதன் தான் அதிபதி. இந்த கன்னிராசிக்காரங்க பேச்சை கேட்டு ஒருத்தர் நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். கலை விஷயங்களெல்லாம் அத்துப்படி. நல்ல கலை தாகம், ஒரு ஓவியம் வரைகிறது, சிற்பத்தில் ஈடுபாடு, மியூசிக் இன்ட்ரெஸ்ட்டு, பரதநாட்டியத்தில் ஆர்வம். எவ்வளோ பேர் நம்ம கிளைண்ட்ஸை பார்க்குறேன், எனக்கு கலைகளில் ஆர்வம்னு சொல்கிறவங்களே. ஆனால் இவன் எங்கே தோற்று போகிறாங்க பாருங்கள், மேரிட்டல் லைஃப்பில் தோற்று போகிறாங்க. கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே அங்கே ஒரு சிக்கல். என்ன காரணம்னா 4 காரணர் ராசி இருக்குது பாருங்க. அது மிதுனமாக இருக்கட்டும், 7ஆம் இடம் பாதகஸ்தானம். கன்னியாக இருக்கட்டும், 7ஆம் இடம். 7ஆம் இடம் தானே திருமணத்தை குறிக்குது. 7ஆம் இடம் பாதகஸ்தானம். தனுசு ராசியாக இருக்கட்டும், 7ஆம் இடம் மிதுனம் பாதகஸ்தானம். மீன ராசியாக இருக்கட்டும், 7ஆம் இடம் கன்னி பாதகஸ்தானம். அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. 4 காரணர் ராசிங்கிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாரு பாருங்க வக்கரச்சனி, அங்கே வச்சாரு புள்ளிய. அதை தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவான் போய் 7ஆம் இடத்துல உட்காரும் போதே ஒரு கருத்து மாறுபாடு தான். கணவன் மனைவி கடையில் ஒரு பஞ்சாயத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு ஜாதக பொருத்தத்துக்கு வருது, 7ஆம் இடத்துல சனி இருக்கிற ஒரு பொண்ணோ பையனோ வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வரக்கூடிய வரனுக்கும் 7ல் சனி இருக்கா பாருங்க. இதை நான் ரொம்ப கண்டிப்பாக பார்க்குறேன். என்னென்னா 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு 7ல் சனி இருந்தால் அனுசரித்து போயிடுறாங்க. இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் குறை கண்டுபிடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. லைஃப் பார்ட்னர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குறை என்ன பண்ணுது, 2 பேருக்கிடையில் ஒரு பெரிய பிரிவை கொடுத்துருது. அப்போ 7ல் சனி இருந்தாலே பிரச்சனையாங்க அப்படின்னா பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு நன்மை இருக்குங்க. என்ன நன்மை தெரியுமா? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு 7ல் சனி இருந்துச்சுன்னா சண்டை போட்டிருக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரட்டுமே ஓடி வந்து உதவிக்கு நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ஓடி வருவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிட்டீங்க, ஓடி வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. 7ல் ஜாதகத்தில் சனி இருந்துச்சுன்னா அந்த நன்மையும் இருக்குது. என்றைக்குமே நன்மையும் சொல்லணும்ல நம்ம. இப்போது சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்கரமாகிறார். அதில் தான் கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாகும் போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரு வக்கர புத்தியோடு நடந்துக்கிடுவார். என்ன வக்கர புத்தி? ஒரு பிஸ்னஸ் நல்லாவே போகுது, ஏன் நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமே அவருக்கு தோணும். உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக பண்ணிடலாமேன்னு நினச்சிக்கிட்டு இப்போ எனக்கு பிஸ்னஸ் வேண்டாமா, நான் ஒதுங்கி போயிடுறேன்பா என்று சொல்லக்கூடிய காலகட்டம் இது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால அப்படி நடக்கும். இல்லை மனசு மாறுபட்டு போவார், உங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காது. அப்போ இப்போ நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நேரம். பிஸ்னஸுக்கு தக்க வைக்கணும் அவரை. பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, வீட்டுக்காரம்மா சிக்கல் தான், உங்கள் வீட்டுக்காரரோட உங்களுக்கு பிரச்சனை தான், எல்லாம் பொறுத்து போக வேண்டிய காலகட்டம் தான் இந்த பீரியடு. இப்போ சனி எப்படிப்பட்டவர்? 5க்குரிய சனி 7ல் வக்கரம். இந்த 5ஆம் இடத்து சனி 7ல் வக்கரம் சொல்லும்போது காதல் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும்.
என்ன சொன்னாலும் நம்ம காதலன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது இப்போ மாறுபட்டுக்கிட்டு இப்போல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதலுங்கிறாங்களே, அப்படி கொடுத்து விட்டுரும் சனி 7ல் வக்கரமாக இருக்கும்போது. அப்போ திருமண வாழ்க்கையில் கொண்டு போய் நிப்பாட்டணும் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து கல்யாணம் சொல்லி பாருங்கள் பிரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் 7ல் சனி வக்கரமாகும் போது. ஆனால் என்ன யோகம் தெரியுமா, 6 சனி 7ல் வக்கரம். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெளிநாட்டில் வேலை தேடுவீங்க. இது நாள் வரைக்கும் இந்தியாவில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் வேலை தேடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ இது என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமான முடிவுகள், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்தியா திரும்பக்கூடிய மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகலாம் நினைப்பீங்க. எல்லாம் சரிங்க. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும், வயிறு தொந்தரவு இருக்கும். அந்த வயிறு செரிமான பிரச்சனையினால சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் காட்டும், உடம்புல அரிப்பு மாதிரி வரும். சிலருக்கு வண்டி வாகனங்களில் போகிறீங்களா, தயவு செய்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. 2 வீலரில் போகிறவங்க தலையில் அடிபட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கிரக நிலைகள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவானுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்தின் மேலே விழுது பாருங்க. அப்போது வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்டு போகுது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பெத்த தாய், உலகத்தில் உயர்ந்த உறவு நமக்கு, தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கான்சன்ட்ரேஷன் குறையும், விளையாட்டுத்தனமாக இருக்க தோணும். பெற்றவங்க உங்கள் பிள்ளைங்க கன்னிராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக படிக்க சொல்லுங்கள். நல்லா படித்தா நல்லா வரலாம். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல அந்த சனி பகவானுடைய பார்வை அவர் மீது பதிவதனால வெளிநாட்டு பயணங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் தான், அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் குழந்தை பாக்கிய விஷயங்களில் நீங்கள் வந்து கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, சில குறைபாடுகள் அதெல்லாம் இருக்கும். அவர்களெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்ல பலனை தரும். ஸோ ஃபினான்ஷியலாக எனக்கு எப்படி சார் இருக்கும், இதைத்தான் எல்லாருடைய மிக முக்கியமான விஷயம். நிறைய தனவரவை தருவார் சனி பகவான், அதில் சந்தேகம் இல்லை. உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறோம், உடல் நலம் முக்கியம். அந்த ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அது போதும். இந்த கன்னிராசிக்கு மிகுந்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் தேடி வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பிஸ்னஸ் பார்ட்னரால் வரக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லிட்டேன், வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். வீட்டு உபயோகப் பொருட்கள் மாற்றுவீங்க, நிறைய பொருள் ரிப்பேர் ஆகும் வீட்டு உபயோகப் பொருட்கள், அந்த வீட்டு உபயோகப் பொருளை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படும். ஸ்ரீராம ஜெயம், இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற மந்திரத்தை தினமும் எழுதணும். அப்படி எழுதும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் வந்துடும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், உங்கள் அறிவு கூர்மையால் கல்வியில் ஜெயிக்கலாம், உங்கள் அறிவு கூர்மையால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும், அதெல்லாம் நடக்கும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி காஞ்சி முனி வரை, காஞ்சி மகாபெரிவாளை போய் தரிசனம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி. இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள், வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.